திருப்புகழ் ஸ்தலங்களில் வந்து திருமாகாளம் அப்படிங்கிற ஊரில் திருவாரூர் மாவட்டத்தில் மகா காளநாதர் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பார்க்கலாம். இந்த மகா காளநாதர் இவரினுடைய இந்த வரலாறு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சுபதினத்தில் வந்து அம்பகரத்தூர் கோவில் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த அம்பகரத்தூர் காளி வந்து அம்பகரன் அப்படிங்கிற அந்த அசுரனை வந்து வதம் பண்ணா இல்லையா, அந்த வதம் பண்ணக்கு பிறகு அவளுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. இந்த பிரம்மகத்தி தோஷம் தனக்கு நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல அவள் சிவ பூஜை செய்தாள். அவள் காளி சிவ பூஜை செய்ததனால் இந்த இடத்திற்கு மகா காளநாதர் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு திருநாமம் வந்தது. அம்பிகையினுடைய பெயர் வந்து அச்சம் தவிர்த்த நாயகி அப்படின்னு சொல்லக்கூடியவள். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத மரம் மற்றும் கருங்காலி. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பெயரும் மா காள தீர்த்தம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆலயத்தில் ரொம்பவும் சிறப்பாக ஒரு விழா நடைபெறும். இந்த விழாவுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமயாக பெருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, இந்த திருவிழா எந்த நாள் நடந்தது அப்படின்னா, சிவபெருமான் வந்து காலில் செருப்பு அணிந்து கொண்டு மத்தளம் வாசித்து கொண்டு பக்கத்தில் வந்து பார்வதி தேவி தலையில் வந்து மது குடத்தை ஏந்தக்கூடிய ஒரு திருவிழாவாம் இது. 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாறர் அப்படிங்கிறவர் இந்த ஆலயத்தில் வந்து அவருக்கு ஒரு பெரிய யாகம் நடத்த வேண்டும், இந்த ஊரில் ஒரு பெரிய யாகம் நடத்த வேண்டும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. இந்த யாகம், அதாவது சோம யாக பெருவிழான் வந்ததை இவரின் பெயரை வைத்து தான். ஸோ இவருக்கு அந்த சோம யாகம் நடத்தணுன்றது ரொம்ப ஒரு ஆவல். இதுக்கு யார் வர வேண்டும்னு அவர் ஆசைப்பட்டார்னா சிவபெருமானே நேரில் வேண்டும், அவர் வந்து அந்த ஆவிர்வாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சோமயாசியோடைய ஒரு ஆசை. இவர் வந்து யார்கிட்ட போய் சொல்கிறார்னா சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு நண்பராக இருந்த சுந்தரர்கிட்ட போய் சொல்கிறார். எனக்கு வந்து இது சுந்தரரை போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கார். அப்புறம்தான் இவருக்கு தகவல் வருது சுந்தரருக்கு ரொம்ப இருமல், அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சோமயாசி என்ன பண்ணுறார், தினமும் தூதுவளையை நன்றாக கஷாயம் செய்து அங்கே சுந்தரருக்கு வந்து அனுப்புகிறார். சுந்தரரினுடைய மனைவிக்கு தெரியும் இது சோமயாசி தான் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சில நாட்கள் சென்று அவருக்கு உடம்பு நல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் இது யார் தனக்கு கொடுத்து விட்டது இந்த மருந்து அப்படிங்கிறத கேட்கும் பொழுது சோமயாசி தான் கொடுத்து விட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நேரில் வரார். அப்போ இவர் சொல்கிறார், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன விஞ்ஞாபனம், நீங்கள் வந்து அதை பண்ணித்தரணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சுந்தரர் கேட்குறார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிவபெருமானை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும், இந்த சோம யாகம் நான் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும்னோடனே சரி அப்படிங்கிறார். அவர் போய் சிவபெருமான்கிட்ட கேட்கும்பொழுது சிவபெருமான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஊரே ஒரே கோலாகலமாக இருக்குது, வேத விற்பனர்கள் எல்லாம் வராங்க. அப்படி ஒரு பெரிய யாகமாக இந்த சோம யாகம் வந்து நடக்குது. ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது, தான் சிவனாக வரக்கூடாது அப்படிங்கிறதுனால காலில் செருப்பணிந்து கொண்டு ஒரு மேளம் வாசிப்பது போல பக்கத்தில் அருகாமையில் பார்வதி தேவி தலையில் மதுக்குடத்தை ஏந்தி கொண்டு வருகிறார். கூடவே விநாயகரும் சுப்பிரமணியரும் வராங்க. இந்த இடத்திற்கு வரும் பொழுது அவங்களுக்கெல்லாம் என்னன்னா என்ன இன்னும் சிவபெருமான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறார் சோமயாசி. அதற்கு பிறகு விநாயகர் தான் அவருக்கு காட்சி கொடுத்து தான் கூட வந்திருப்பது தன் தந்தை அப்படிங்கிறத விநாயக பெருமான் தான் சொல்லுகிறார். அதனால் இங்கே வந்து ஆதி விநாயகராக அவங்க மக்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்களாம், நீங்கள் இப்படியே இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும்னு. அதனால் இங்கே விநாயக பெருமான் ஆதி விநாயகராக மனித உருவத்திலேயே இங்கே வந்து அவர் இருக்கிறார். சிவபெருமானும் அதற்கு பிறகு இந்த யாகத்தினுடைய ஆவிர்வாகத்தை வாங்கி வந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து இந்த இடத்தில் அவர்களுக்கு மகா காளநாதராக காட்சி கொடுக்கிறார். மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டு சுவாமியினுடைய தரிசனமான பிறகு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, 63 நாயன்மார்களில் அப்போ தான் சோமயாசிக்கு அந்த நாயன்மார்களில் ஒரு பீடத்தை வந்து சோமயாசிக்கு கொடுத்ததும் இத்தலத்தில் தான்.
இப்படியாக இந்த இடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி சிவபெருமான் வந்து இன்னைக்கும் வைகாசி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சோமையாக பெருவிழா என்றும் ஒரு விமர்சையாக நடக்கிறது தான். இங்கே வந்து இந்த அம்பாளினுடைய பெயர் வந்து அச்சம் தவிர்த்த நாயகி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பய உணர்வை இந்த அம்பாள் வந்து போக்குகிறாள். அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்க, வயசானவங்க, இந்த மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு பிரத்யேகமாக இந்த இடத்தில் வந்து அந்த மோக்ஷலிங்கம் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு நற்கதி அடையும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பும் கூட. மற்றும் என்ன மாதிரியான ஒரு வியாதி இருந்தாலும் இந்த இறைவனிடத்தில் சென்று நாம் வணங்கி, இவருக்கு வந்து அபிஷேகம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களுடைய பிரார்த்தனை, அவருக்கு எத்தனை விதமான அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ இந்த அபிஷேகங்களை செய்து நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.